ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ரவா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க எப்போ ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் தாராளமாக வரும். இந்த சாஃப்டான ரவா கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு 1 கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அந்த மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்தாச்சு. அதோட வந்து 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமான ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துட்டு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கேக்கு. நான் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறலாம். இப்போ நம்ம ரவையும் பாலும் நல்லா ஊறிடுச்சு. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் இல்லாட்டி தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதோட எதில் நம்ம கேக் வந்து ஊற்ற போகிறோமோ அந்த கேக் டீனை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் பேப்பர் இருந்துச்சுன்னா பேக்கிங் பேப்பர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டிக்கு கொஞ்சோண்டு மாவு, மைதா இல்லாட்டி கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஓரங்கள்லேயும் பேக்கிங் பேப்பர் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு மேலே வந்து பொங்கி வராமல் இருக்கும். அதே மாதிரி கேக் ரைஸ் ஆகவுனையும் சைடு எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காக அப்படி ஹைட்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லா பேட்டரியும் சேர்த்துக்கலாம். ஒரு பழைய பேன் எடுத்துகிட்டு அதோட ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டேன். இது மூடி ஒரு 10 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடாகட்டும். அதோட வந்து கேக் டின்னையும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டிக்கு ட்ரை நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பாதாமை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5லேருந்து 6 பாதாம் எடுத்து இப்படி சேர்த்துக்கிட்டேன். இதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கவோன்னா நம்மளுக்கு வந்து மேலே கேக்கில் வந்துடும். அப்படி முன்னாடியே சேர்த்துட்டோம்னா உள்ளக்க சிங்க் ஆகி போயிடும். அதனால தான் அதோட வந்து ஒரு 45 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பேக் ஆயிரும் கேக்கு. அப்படி கேக் பேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். நல்லா ஆறிட்ட பின்னாடி டீமோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இது சைடெல்லாம் ஓரமாக எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டில் டீமோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சூடாக இருக்கோன்னே கேக் வந்து நம்ம கட் பண்ணோம்னா கேக் வந்து உடஞ்சிரும், தூள் தூளாக ஆயிரும். ஸோ பார்த்து நம்ம அந்த வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்த்துருக்கனால கேக் நல்லா எல்லோ கலரில் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும் இது கட் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.